ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது எனக்குள்ள ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு கேள்விங்க. எனக்கு மட்டும் இருக்காது, கண்டிப்பாக பல சினிமா ரசிகர்களுக்கு இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். அடடா, என்னடா இந்த நடிகர்களோட படங்கள்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது, இவங்கெல்லாம் வேற லெவலில் தமிழ் சினிமாவில் வருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் திடீர்னு பார்த்தா ஆளை காணோம், தொடர்ந்து தோல்வி படங்களாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அடுத்த லெவலுக்கு வரவே முடியலை. இதையும் தாண்டி இவங்களுக்கு பின்னாடி வந்தவனுங்கெல்லாம் 100 கோடி கிளப்பில் சேர்றானுங்க, 20-30 கோடின்னு சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் நான் ரசித்த ஒரு சில நடிகர்கள்லாம் அந்த லெவலை கூட தொடவே இல்லையே, எதனால என்னத்தான் கரகம் பிடிச்சிருச்சு இவங்களுக்கு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு ஓடின மாதிரி எனக்கும் ஓடிச்சு. ஸோ அந்த லிஸ்ட்டில் நான் ரசித்து பார்த்த நடிகர்கள் இவங்கெல்லாம் வேற லெவலில் வருவாங்க, கண்டிப்பாக இன்னும் அடுத்து ஒரு 5 வருஷத்தில் இவங்கெல்லாம் சூப்பராக வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அந்த 5 வருஷத்தில் ஆளே காணா போன நடிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் யார், எதனால் காணா போனாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணி எடுத்து பார்த்தா தான் தெரியுது, நம்ம ஆளுங்க ஒன்றும் சும்மா காணா போலங்க. அவங்களுக்கு இருக்கிற இந்த தெனாவிட்டு திமிரு தெகிட்லு இதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே காமிச்சு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்ற நம்ம கடந்து வந்த பாதையை பார்க்காம நான் தாண்டா இனிமேல் என்னை தவிர்க்கிறதுக்கு இனிமேல் தமிழ் சினிமாவால் முடியவே முடியாது, நீங்கள் என் படத்தை பார்த்தே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு காணா போன நடிகர்களை பற்றி தான் பேச போகிறேன். அதுவும் இவங்க எந்த மாதிரி ஆட்டிடியூடு காமிச்சாங்க. ஆட்டிடியூட் காமிக்காத நடிகர்கள் தமிழ் சினிமாவில் கிடையவே கிடையாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு மீட்ரு, அதுக்குன்னு ஒரு லென்த் இருக்குல்ல, ஓவர் டோஸாக போனால் இப்படி தான் சினிமா உங்களை தூக்கி எறிஞ்சிரும், குறிப்பாக ரசிகர்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு வாக்கியத்துக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நடிகர்கள் யார் அப்படின்றத இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்ப்போம் நண்பர்களே. இவங்களோட ஆட்டிடியூடெல்லாம் கேட்கறதுக்கு வேற லெவலில் இருக்கும், உங்களுக்கு பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதனால என்டர்டெயின்மெண்ட்டு 100% கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிறது த ஆட்டிடியூட் கிங். திமிர்லேயே பெட்ஷீட்டு பாய் போட்டு படுகிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலு அவர்கள் டார்கெட் பண்ணி காலி பண்ணுற ஆட்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆட்டிடியூடுங்க. ஆரம்பத்தில் இவரை யார் தூக்கி விடுறாங்களோ அவங்கள மட்டும்தான் இவர் காலி பண்ணுவார். புதுசாக வர யாரையுமே காலி பண்ண மாட்டார். இவரோட எதிரிகளெல்லாம் அவர் காலி பண்ண மாட்டார். இவர் கூடவே இருந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும்தான் வளர விடாமல் காலி பண்ணுவார் நம்ம வடிவேலு அவர்கள். பயங்கரமான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வருது. அந்த மாதிரி இவர் காலி பண்ண நினைத்தது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ராஜ்கிரண் அவர்களை கண்டுக்காமல் போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு மேடையில் பார்க்கும்போது குலுங்கி எழுதாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் இன்னமும் குலுங்கினாரு. அதுக்கப்புறம் இவர் கூடவே பக்கவாதியமாக இருந்து இவரோட காமெடிக்கு உறுதுணையாக இருந்த பல பேரை இவர் கைட்டி விட்டதெல்லாம் இருக்குது. கைட்டி விட்டது மட்டும் இல்லை, அவங்கள செட்டில் கூட பண்ணல, அவங்க சாவுக்கு கூட போகலான்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வடிவேலு அவர்களை பற்றி ஏகப்பட்ட கதைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் இவர் ஆட்டிடியூடு காமிச்சு இவர் திமிரு தெனாவட்டில் இருந்த ஒரு சில சம்பவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன சம்பவம் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் தமிழ் சினிமா இவர் எப்படி கைட்டி விட்டுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது முதல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் கிட்ட ஒரு பகச்சிக்கினது தான். அதுவும் எப்போன்றத ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அஜித் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் வடிவேலும் அஜித்தும் ஒரு சில படங்கள் சேர்ந்து வளரும் காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்தாங்க, நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் வளர்ந்துட்டாங்க இல்லையா. வடிவேல் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஃபேன் பேஸு, இவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வருது. இந்த பக்கம் அஜித் அவர்கள் கொஞ்சம் மாஸ் ஹீரோவாக வளர்ந்துட்டு வர்றாரு. இந்த மாதிரி 2 பேரும் கம்பைன் பண்ணி நடித்த படம் தான் ராஜா அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து நடிக்கும் போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா நம்மலாம் ஒரு 10-15 வருஷம் நம்ம சேர்ந்து தாங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு இருக்கும். இந்த உள்ளுணர்வை நம்ம பப்ளிக்காக காமிச்சிக்க கூடாது. ஏன்னா நம்மளோட நண்பனான அஜித் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்துட்டாரு, ஒரு மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு, நம்மளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டிக்னிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த டிக்னிட்டியை அஜித் அவர்கள் மெயின்டைன் பண்ணாரு. ஆனால் வடிவேல் மெயின்டைன் பண்ணாரான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த ராஜா படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் அந்த செட்டில் வடிவேலு அவர்கள் அஜித் அவர்களை பார்த்து, டே அஜித், வாடா அஜித், போடா அஜித், ஏய் இங்கே வாயா அப்படின்ற மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுறது. இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்த அஜித் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் வந்துருச்சு. இப்போ தான் ஒரு இமேஜில் வந்துட்டு இருக்கோம், இவன் என்னன்னா நம்ம இமேஜை டோட்டலாக சரிச்சிருவான் போல இருக்குது இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு. இதுக்கப்புறம் நம்மளை எவனுமே செட்டில் மதியலைன்னா எனக்கு எப்படி அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கும், நான் எப்படி மாச அவதாரம் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் நம்ம வடிவேலை கூப்பிட்டு தனியாக சொல்லியிருக்கிறாரு. வடிவேல் சம்மந்தப்பட்ட ஆட்களையும் கூப்பிட்டு, ஏன்பா கொஞ்சம் அவனை பப்ளிக் அப்படி பேசுவானான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, வேணும்னே நான் அப்படி தாண்டா பேசுவேன், அவன் என்ன அப்படி சொல்கிறானா அப்படின்ற மாதிரி, அவன் சுயமரியாதையை கெடுக்கிற பாரு அப்படின்ற மாதிரி அஜித் அவர்களை கீழ்னு கீழ்ச்சுக்கிறாரு இந்த ராஜா படப்பிடிப்பில். இதுக்கப்புறம் தான் அஜித் அவர்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு, இவன் போக போக நம்மளோட மரியாதையை டோட்டலாக டேமேஜ் பண்ணி விட்டுருவான், அதனால இவன் நம்ம பக்கத்திலேயே சேர்க்கக்கூடாது, இந்த ராஜா படம் முடிஞ்ச உடனே சனியை தொலைஞ்சது போன்னு சொல்லி இவன் அப்படியே கைட்டி விட்டுட்டு அடுத்தது எந்த படம் நம்ம கமிட் ஆனாலும் வடிவேல் மட்டும் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாரு. இது குறித்து ஒரு சில பேர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தடுத்தது தொடர்ந்து அஜித் அவர்கள் கமிட் ஆகிற பல படங்களில்
வடிவேலு அவர்கள் தான் காமெடியன் அப்படின்னு சொன்னா என்ன அந்த படத்துல ஹீரோவா போடாதீங்க, வடிவேலு அவர்களை காமெடியனா போட்டு வேற ஹீரோ மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அஜித் அவர்கள் ஸ்டெப் எடுத்து தான் சொல்றது உண்டு. இது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அஜித் மற்றும் வடிவேலு அவர்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லாம டோட்டலா அஜித் அவர்கள் இவரை கட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஹீரோ கிட்ட பகச்சிக்கிட்டாரு, அவர்கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்லியா இருந்தா அத்தனை படத்துலயும் இவர் நடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட்னால இந்த வாய்ப்பும் போச்சு வடிவேலு அவர்களுக்கு. இதையும் தாண்டி நம்ம ரஜினி அவர்கள் சந்திரமுகி படத்தை தொடர்ந்து அடுத்ததா சங்கர் அவர்களோட இயக்கத்தில் சிவாஜி படத்தில் நடிக்கும் போது வடிவேலு இந்த படத்தில் காமெடினா போடுங்கன்னு கேட்டதுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பெரிய கும்பிடு போட்டு, ஐயா சாமி இந்த படத்தில் உங்களை கூட நான் மாத்துறேன், ஆனால் சத்தியமாக வடிவேலை போட மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே வடிவேலை வச்சு நான் 23ஆம் புலிகேசி அப்படின்ற ஒரு படத்தை தயாரித்தேன், அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா சொன்ன டைமுக்கு ஷூட்டிங் வர மாட்டார், சொன்ன வாக்கை காப்பாற்ற மாட்டார், மிகப்பெரிய பேமெண்ட் கேட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்புக்கே வரல, பேமெண்ட்டை வந்து நீ ஃபுல்லாக செட்டில் பண்ணாதான் வருவேன்னு சொல்லி படப்பிடிப்பு நின்று போனதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் எல்லாம் உட்காந்து 2 பேருக்கு நடுவில் பஞ்சாயத்தை பண்ணி அந்த காசை கொஞ்சம் கொடுத்ததுக்கப்புறம் தாங்க வந்தார். ஒரு 2 லட்ச ரூபாய்க்காக 2 நாள் ஷூட்டிங்கே வரலங்க அவரு. இந்த மாதிரி டேஞ்சரான ஆளு, அதனால வடிவேலு அவர்களை இந்த டீமுக்குள்ள நான் சேர்க்க விரும்பல அப்படின்னு சொன்னனால தான் சிவாஜி படத்துல வடிவேலு அவர்களுக்கு பதிலாக விவேக் அவர்கள் நடிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவையும் நம்ம தனுஷ் கூடயும் பகச்சிக்கிட்டார் இல்லைங்களா, அந்த படிக்காதவன் படத்துல ஃபர்ஸ்ட் விவேக் அவர்கள் செய்த கேரக்டர் வடிவேலு அவர்களை வச்சு ஒரு சில படப்பிடிப்புலாம் பண்ணதுக்கு அப்புறமா இவர் ரொம்ப ஷூட்டிங்க்கு லேட்டா வராரு. இதன் காரணமாக தனுஷ் அவர்கள் சும்மாவே ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகமா உட்கார்ந்துக்கிறாராம். இந்த மாதிரி ஏன் லேட் ஆகுது சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைரக்டர் சொல்றதை கேளுங்க அப்படின்னு தனுஷ் அவர்கள் வடிவேல் கிட்ட சொன்ன காரணத்தினால அந்த ஒரு ஈகோவின் காரணமாக, டேய் உங்க அப்பன் கூட என்ன அப்படி சொன்னது கிடையாது, நீ எனக்கு சொல்றியான்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த படத்துல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறமா தான் அந்த கேரக்டரை விவேக் எடுத்து நடிச்சு இன்னி வரைக்கும் அந்த கேரக்டர் பேசப்படுது. இது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் கிட்ட நடந்த பஞ்சாயத்தை பற்றி நான் சொல்லவே வேணாம், ஏன்னா ஊர் உலகத்துக்கே தெரியும். கேப்டன் அவர்கள் வடிவேலு அவர்களுக்கு சின்ன கவுண்டர் படத்தில் எவ்வளோ உதவி பண்ணாலும் அந்த உதவியை கொஞ்சம் கூட வந்து மனசில் வச்சிக்காம மதிக்காம கேப்டன் அவர்களே வந்து சரிக்கும் விதமாக ஒரு மேடையில் ஏறி பேசினார். ஆனால் அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு கேப்டன் அவர்கள் இந்த பேச்சை கேட்டு மாசாதான் ஆவார், இவர் சொல்கிறத வச்சு அவரோட புகழ் என்றைக்குமே சரியாது அப்படின்னு. இருந்தாலும் அந்த ஒரு சம்பவம்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது கேப்டன் அவர்களோட வீட்டு வாசலில் இருக்கிற அந்த தொண்டர்கள் கல் எடுத்து வடிவேலு அவர்களோட வீட்டில் எரிஞ்சதுக்கப்புறம் அந்த கல் அவரோட பொண்ணு மண்டையில் பட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் போனதுனால தான் இப்பேற்பட்ட ஒரு ஈகோ கிளாஷ்னாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டு கேட்டுக்கிட்ட வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடிகலை, நடக்கலை, வடிவேலு அவர்களை ஜோடிச்ச ஒரு கதை தானே அது. ஸோ இந்த மாதிரி வடிவேலு அவர்களை பற்றி ஒரு எபிசோடே நம்ம போடலாம். ஆனால் இந்த வீடியோவில் இன்னும் ஒரு சில நடிகர்களை பற்றிலாம் பேசுறது உண்டு, நம்ம பேச போகிறோம், அதனால இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஆனால் இந்த ஜென்மம் சாவர வரைக்கும் திருந்தாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, சமீபத்தில் பிரபுதேவா மற்றும் வடிவேலு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி வெளிநாட்டு சுற்றுப்பயணம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சுற்றுப்பயணத்தில் இவங்க கேஷுவலாக ஒரு ஸ்டேஜில் வரும்போது பயங்கரமாக நடிக்கிறாங்க. பிரபுதேவா நடிக்கிறாரோ இல்லையோ, வடிவேலு அவர்கள் நான் பழைய மாதிரி கேஷுவலான ஆள் தான்ப்பா அப்படின்ற மாதிரி நடிக்கிறாரு. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் பிரபுதேவாவும் வடிவேலு அவர்களும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க காலையில். அப்போ பிரபுதேவா அவர்கள் கேஷுவலாக அவர் கூட விளையாடுறாருங்க. ஆனால் இது மூஞ்ச உருன்னு வச்சு நிற்கிது. ஸோ அதை வந்து ஒரு மொபைல் கேமராவில் எடுத்தனால இவருக்கு தெரியல, மொபைல் கேமராலே இவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு ஆட்டிடியூடு, அந்த அளவுக்கு திமிரு. உங்களோட பெரிய ஆள் தான் பிரபுதேவா அவர்கள், இந்தியா ஃபுல்லாக தெரியும். ஆனால் நீங்கள் அவர்கிட்டே ஆட்டிடியூட் காமிக்கிறீங்கன்னா மற்ற நடிகர்கள்கிட்ட காமிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஆட்டிடியூடு, இந்த திமிர் பிடிச்சத்தனத்தினால தான் வடிவேலு அவர்கள் டோட்டலாக இழந்து விட்டார் இல்ல, சினிமா விட்டு போய் விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வடிவேலு அவர்களை தொடர்ந்து 2வது நம்ம சொல்ல போற நடிகர், இன்னொரு நடிகர் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாரு, வேற லெவலில் வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் அவருக்கு அவரே சூனியம் வச்சுக்கிட்டாரு. அவர் தான் நம்ம நடிகர் பாபி சிம்மா அவர்கள். இவரை பற்றி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும், சரியாக வரமாட்டார், ஒழுங்காக நடிக்க மாட்டார், ஒழுங்காக நடந்துக்க மாட்டார், அப்பப்போ கிளம்பி போயிடுவார், கோச்சிப்பார், கோவம் இதெல்லாம் எங்கேருந்துங்க வந்தது, எப்படிங்க வந்தது, அதுவும் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஏங்க வந்தது, ஒரு 50 படம் 60 படம் நடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நடிகர் தான்டா, எனக்கு தெரியாதா அப்படின்ற ஆட்டிடியூட் வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கலாம். ஆனால் நீங்கள் நடிச்சது என்னமோ ஒரு 10 ஷார்ட் ஃபிலிமோ 20 ஷார்ட் ஃபிலிமோ அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிம்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டைரக்ஷனில் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் ஜாலியாக நடிச்சிட்டீங்க. இது வந்து இவங்க கூப்பிட்டு வச்சு நேஷனல் அவார்டும் கொடுத்துட்டாங்க. எதுக்கடா கொடுத்தோம் அப்படின்னு இன்னைக்கு அந்த கமிட்டியை ஃபீல் பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ராங்கான பர்சனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா ஒரு நல்ல நடிகன் அப்படின்றவன் நடிச்சுட்டு போகிறது மட்டும் கிடையாது, அவனை நம்பி காசு போடுற ப்ரொடியூசருக்கும் அவன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஆனால் அந்த வகையில் நம்ம பாபி சிம்மா அவர்கள் புதுசாக வந்த ஒரு ப்ரொடியூசரை சிக்கி சின்ன பின்னமாக்கின கதைலாம் நிறைய இருக்குது. அதில் ஒரு கதையை சொல்கிறேன். அது என்ன கதை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, 2019 வருஷம் இவர் நடிப்பில் வெளியான படம் தான் அக்னி தேவி அப்படின்ற ஒரு படங்க. இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸே ஆகக்கூடாது, இந்த படம் வந்து எப்படியோ வந்து ரிலீஸ் ஆகாமல் நான் தான் தடுப்பேன், ஒத்த காலில் நிற்பேன், ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ நான் தான், நான் நடித்த படமாக இருந்தாலும் இந்த படம் வெளியவே வரக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கின தமிழ் சினிமாலேயே முதல் ஹீரோ இவர் மட்டும்தான்.
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்திய சினிமாவிலேயே எந்த ஒரு ஹீரோவும் தான் நடித்த படம் வெளில வரக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கினது சரித்திரத்திலே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் காசு இருக்குதோ இல்லையோ ஒரு அமௌண்ட்டாச்சும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாங்க, வெளில வந்தால் நம்மளோட ஃபிலிமோகிராஃபியில் இந்த படமும் சேரட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்ப கட்டத்தில் வளரக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு சில நடிகர்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு 50-60 படம் நடிச்சதுக்கு அப்புறமா என்னோட புகழை வச்சு தானே நீ படம் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு சில பித்தலாட்ட வேலைகள்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் இவர் நடித்த 10வது படத்திலேயே இந்த ஆட்டிடியூட் காமிச்சார் பார்த்தீங்களா, அதான் வேற லெவலு. இது கேட்டால் இவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, இந்த படத்தோட டேரக்டர்னு சொல்லி ஒருத்தர் வந்தாருங்க, அக்ரிமெண்ட் படி அவர் தான் டேரக்டர்னு சொன்னாங்க. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனால் அவரோட மச்சான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் டேரக்ட் பண்ணுகிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆரம்ப கட்ட டைட்டில் அக்னி தேவ்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மதுபாலா அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அக்னி தேவின்னு மாத்திட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு 60 லட்ச ரூபா சம்பளம் பேசினாங்க. 10 லட்ச ரூபா தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, மீதி காசும் கொடுக்கல. 10% ஷேர் எனக்கு லாபத்தில் இருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி இவங்க எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணல. அதனால இந்த படத்தோட படப்பிடிப்புக்கு நான் வரல. கரெக்டாக இந்த படத்துக்கு நான் ஒரு 5 நாள் தான் ஷூட் போனேன். ஆனால் இந்த படத்தை எப்படி முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாடி டபுளை வச்சு டூப்பெல்லாம் வச்சு இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. நான் நடிக்கவே இல்லைங்க அதில் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கதைகளெல்லாம் விட்டு இந்த படத்து மேலே கேஸை போட்டு இந்த படத்துக்கு ஸ்டேவும் வாங்கிட்டாரு. ஆனால் இந்த படத்தை நம்பி வெளில வந்தால் ஒரு 10 பைசா வச்சு லாபம் பார்க்கலாம், இல்லைனா இந்த படத்திற்கு போட்ட காசாச்சும் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடி தலையில் இறங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நடிகிற படத்திலேயே இந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சு ஷூட்டிங்க்கு சரியாக வராமல் ஏகப்பட்ட பித்தலாட்டங்கள் பண்ணனால தான் பாபி சிம்மா அவர்கள் இந்த படம் மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட படங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவருக்கு வந்தது உண்டு. ஒரு சில பெரிய இயக்குநர்களோட படத்தில் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு அவர் கரெக்டாக வேலை பார்ப்பாரு. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன இயக்குநர்கள், புதுமுக நடிகர்கள் மற்றும் புதுமுக தயாரிப்பாளர்கள் அப்படின்னு போகும்போது தான் இவரோட ஆட்டிடியூடு ஒரு பயங்கரமாக காமிப்பார். இந்த ஆட்டிடியூட் காரணமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தவறான படங்களை எடுத்து ஹீரோவாக இருந்தவர் இந்தியன் 2 படத்தில் சின்ன கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் தொடர்ந்து 3வதா நம்ம ஜெய் அவர்களை பற்றி சொல்லலாம். ஜெய் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை 6,28,000 இந்த படம்லாம் பார்க்கும்போது, இந்த படம் எங்க சுப்பிரமணியபுரம் பார்க்கும்போது அடுத்த ஹீரோ வந்துட்டான்டா தமிழ் சினிமாவுக்கு, இவன் தாண்டா இனிமேல் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஆனால் வந்த வேகத்திலேயே மறுபடியும் திரும்பியே போயிட்டாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ குஷ்டு வண்டி ஓட்டுறது, சரியான குடி, நிறக்குடி, மொடா குடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் அவர்களை தான். 6 மணிக்கு மேலே ஜெய்யை நீங்கள் நார்மலாகவே பார்க்க முடியாது. இந்த வடிவேல் காமெடி பார்த்துருக்கீங்களா, அதில் வடிவேலாச்சும் 6 மணிக்கு மேலே குடிச்சிட்டு ஆட்டோ ஓட்ட மாட்டேன்னு தான் சொல்லுவார். ஆனால் ஜெய் அவர்கள் 6 மணிக்கு மேலே குடிச்சிட்டு தான் நான் வண்டியை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்து ரோட்டில் இருக்கிற தடுப்பு சோறு மேலே இடிக்கிறது, கரண்ட் கம்பத்து மேலே இடிக்கிறது, வட சுடுற ஆயா மேலே இடிக்கிறது, ஆட்டோ ஓரமாக ரோட்டு ஓரமாக ஆட்டோ நிறுத்தி படுத்து தூங்கிட்டு இருந்த ஆட்டோக்காரனை இடிக்கிறது, இந்த மாதிரி அலம்பல்லாம் பண்ணி ஒரு 6 மாதம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க. தூக்கின்னு போய் ஒரு 6 ஹவர் கொண்டு சைதாப்பேட்டை கோர்ட்டில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இவரை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி அலம்பல்லாம் சினிமாவிலிருந்து வெளில பண்ணுறது. சினிமா உள்ள என்ன மாதிரி அலம்பல் பண்ணுவார் தெரியுங்களா, எந்த ஒரு ஆடியோ லான்ச்சு, மூவி ப்ரொமோஷனுக்குலாம் போக மாட்டார். குறிப்பாக இவர் நடித்த படங்களுக்கு போகவே மாட்டார். அடுத்தவங்க நடித்த படத்துக்கு அங்கே போயிட்டு சும்மா ஹீரோயினை சைட் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருப்பார். கும்பலாக போயிட்டு இருப்பாங்க. அதாவது எந்த கும்பல்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா, அந்த கும்பலோட சேர்ந்து போயிடுவார். அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பார். ஆனால் இவர் ஹீரோவை நடித்த படத்துக்கு எந்த ப்ரொமோஷனுக்கும் போக மாட்டார். அப்படி கேட்டால் நான் ஒரு அஜித் ரசிகர், அஜித் அவர்கள் எதுக்காவது போகிறாரா, ஆனால் நானும் போக மாட்டேன் இப்படின்னு அஜித்தை மாட்டி விடுறது. சும்மா தானே இருக்கிறான் அந்த ஆள், அவன் பாட்டுக்கு கார் ரேஸுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் நான் பாட்டு என் குடும்பத்தை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரே அந்த முடிவுக்கு வந்தார். ஆனால் நம்ம ஆள் ஒரு 10 படம் கூட முழுசாக கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ளே அஜித் ஆட்டிடியூடு ஒரு தொத்திச்சு. இதனால ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள் சமகாண்டு, உனக்கே சம்பளம் கொடுத்து போனா போதுன்னு தான் உன்னை கூப்பிட்டு படத்தில் நடிக்க வச்சுன்னு இருக்கிறோம், ப்ரமோஷனு கூட நீ வரமாட்டியா, ஏன் இப்படி பண்ற, நயன்தாரா ஜுரமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவரை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனது இந்த பலூன் படத்தோட பஞ்சாயத்து தாங்க. பலூன் படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பேய். இந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட லாஸை சந்திச்சிட்டாங்களாம் இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் நந்தகுமார் மற்றும் அருண் பாலாஜி. ஏன்னா இதுடா இந்த ஆளை கமிட் பண்ணோம் அப்படின்னு தலையில் அடிச்சுக்காத குறைங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்ததுக்கு அப்புறமா ஜெய் அவர்கள் கரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதில்லை. அப்படியே வந்தாலும் எனக்கு அஞ்சலி தான் ஹீரோயினாக வேணும்னு அட முடிகிறது. அஞ்சலி ஹீரோயினாக போட்டதுக்கப்புறம் இவர் கூட்டின்னு போயிட்டு ஷூட்டிங் செலவிலேயே டேட்டிங் பண்ணுறது, வாமிட்டிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதனால் ப்ரொடியூசருக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா லாஸ். ஸோ இந்த லாஸ்னாலே இந்த படம் ரிலீஸ் ஆகியும் ஒரு பிரோஜனமும் இல்லாமல் போச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொடியூசரும் ஒரு முடிவு எடுத்து இனிமேல் ஜெய் அவர்களை இந்த மாதிரி நம்ம கமிட் பண்ணக்கூடாது, கமிட் பண்ணால் இந்த ஆளுகிட்ட எல்லாத்துலேயும் எழுதி வாங்கிட்டு தான் கமிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டு விட்டார் ஜெய். இதனால தான் அவருக்கு படம் கிடைக்கவில்லை. இவரை தொடர்ந்து 4வதாக நம்ம ஸ்லீப்பிங் ஸ்டார் அவர்களை பற்றி சொல்லலாம். இவரோட கதை ஊரே சிரிச்ச கதைங்க. அதாவது நல்ல வரவேண்டிய நடிகர். இந்த கோயம்புத்தூர் பசங்களுக்கே இந்த ஒரு வியாதி தொத்தியும் பொழுது. கோயம்புத்தூர் பசங்கன்னு பொதுவாக நான் சொல்ல விரும்பல, எனக்கும் நிறைய கோயம்புத்தூர் பசங்களாம் ஃப்ரெண்ட் ஆகிறானுங்க, ரொம்ப டவுன் டு எர்த்து. ஆனால் முக்கால்வாசி கோயம்புத்தூர்லேருந்து சினிமாவுக்கு வரவங்க எல்லாரும் இந்த ஆட்டிடியூட் காமிச்சு மாட்டி காணாமல் போயிடுறாங்க. அந்த வகையில் நம்ம அஸ்வின் குமார் அவர்களும் விதிவிலக்கல்ல நண்பர்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறாய்ன்ற ஒரு படத்தோட லான்ச்சு ஒழுங்காக மேடையில் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு சைலண்ட்டாக கிளம்பியிருந்தாருன்னா
இவர் இன்னைக்கு சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று இருக்கிறதுக்கான அத்தனை திறமையும் அத்தனை லுக்கும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 40 கதை கேட்டேன், நான் தூங்கிட்டேன், இது என் 41வது படம்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாரையும் இந்த படத்தை பார்க்க வச்சு தூங்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு உன் கதை செலெக்ஷனு எந்த லட்சணத்தில் இருக்கு பாரு, நீ தூங்காமல் கேட்ட கதை எங்களை தூங்க வச்சிருச்சுன்னு சொல்லி ஆடியன்ஸு இவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இவர் நடிகிற எந்த படத்துக்கும் வரதில்லை. செம்பின்ற ஒரு படம் வந்தது, அது கூட வந்து பிரபு சாலமன் அவர்களோட இயக்கன்றனால வந்தாங்க, ஓரளவுக்கு நல்ல படம். மெயினாக பிரபு சாலமனையும் தாண்டி கோவை சரளாக வந்தாங்க. ஸோ இப்போ எந்த படமும் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார், ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறார், அந்த படம் வெளில வரல. ஸோ ஒரே மேடை ஒரே வாயி மொத்த கெரியரும் வாஸ் அவுட்டு. அடுத்ததாக சொல்ல போகிறது, 5வதாக சொல்ல போகிறது நம்ம விஷால் அவர்கள். விஷால் அவர்கள்னாலே ஆட்டிடியூடுனாலே விஷால் அப்படின்ற மாதிரி நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா விஷால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் நடித்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, என் வாய் போதும், என் வாயை வச்சு நான் எப்படி வேணாலும் சம்பாதிப்பேன் அப்படின்னு வாயில் திறமை வைத்திருக்கும் ஒரு வானவராயன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆள் வளர்ந்த மாதிரி அவரோட வாயும் வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் ஒரு ரிச்சான குடும்பத்திலேருந்து வந்தனால பொத்திக்கிட்டு படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ரிச்னஸ் கொஞ்சமாச்சும் முதுவை சுரண்டோம்ல, அந்த மாதிரி சுரண்டோன்னு தான் விஎஃப்எஃப் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பித்து நானே தயாரித்து நானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், பகிரியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆட்டம் காமிக்க ஆரம்பித்தார் இல்லையா தமிழ் சினிமாவில். இந்த ஆட்டம் எந்த லெவலுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவரையும் நம்பி நடிகர் சங்க எலெக்ஷனில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் அந்த நடிகர் சங்கத்துக்கே பிடிச்சிது ஒரு சனியை. ஏன்னா இன்னி வரைக்கும் அந்த பில்டிங் அப்படியே தான் கிடக்குது, இன்னும் பெயிண்ட் அடிக்கல, சுண்ணாம்பு அடிக்கல, சிமெண்ட் கூட அடிக்கல, அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் பல பெண்களை பார்த்து வைத்து விட்டார். ஆனால் பில்டிங் வேலை முடியாதனால எதுவும் பண்ண முடியல. அவன் என்ன பண்ணுறது? இது போதா குறைக்கு இந்த வேலையை பாதியிலேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் போய் நின்று வேற லெவலில் பார்த்தினாருங்க. என்னையா சம்மந்தம்லாம் பேசினு இருந்தால் என்ன ஆட்டிடியூட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்கில் எப்போவுமே வரது கிடையாதுங்க. வந்தாலும் 2 மணி கால் சீட்டுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வருவாப்பில். நானே பார்த்துருக்கேன் நிறைய ஷூட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களோட சீனுன்னுவாங்க, விஷால் நைட்டு தான் வருவார். அதுவும் வரும்போதே குளுக்கோஸ் பாட்டிலாம் எடுத்துன்னு வருவார். ஏன்னா ரொம்ப டயர்டாகிறேன், அப்படியே இந்த ஸ்கூல் பிள்ளைங்கலாம் கதை சொல்லல, ஏடா நீ ஸ்கூலுக்கு வரல, எனக்கு வயிற்று வலி மேடம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு காரணம் வந்து டேரக்டர்கிட்ட சொல்லுவார். பாதி படம் சின்ன பசங்களை வச்சு டைரக்ட் பண்ணுற படத்தெல்லாம் பாதி இவர் தான் டைரக்ட் பண்ணுவார். அந்த டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பருவமாக நிற்பானுங்க. நான் எந்த படத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? எந்த படத்தெல்லாம் சின்ன பசங்க டைரக்ட் பண்ணி அந்த ஒரு படத்தோடு ஓடி போனாங்க இவரோட படத்துக்கெல்லாம். அந்த டேரக்டர் எல்லாரையும் தான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே போய்ட்டு இவர் தான் முக்கால்வாசி டைரக்ட் பண்ணுவார். ஏன்னா மிஸ்கின் காதிலே பூர் சுற்றினவர் இவர். ஸோ இவர் வந்து அந்த சின்ன பசங்களை பண்ண மாட்டார். அந்த மாதிரி இவரோட இஷ்டத்துக்கு நிறைய படத்தில் கமிட் ஆகி அந்த பசங்களெல்லாம் பேருக்குன்னா டேரக்டராக போட்டு இவர் டேரக்ஷன் பண்ணியிருந்தார். அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் பண்ணுவார். அவனுக்குலாம் வயிற்றுல வாயில் அடிச்சுப்பானுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர் பிடிச்சேன் இந்த ஆள் நடா இப்படி பண்ணுகிறான்னு. இதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ட் பண்ண பல படங்களில் யார் டேரக்டர்ன்ற பேரே தெரியாது, விஷால் மட்டும் தான் தெரிவார். ஸோ அந்த அளவுக்கு சினிமா உள்ள அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதனால தான் விஷால் அவர்களோட படங்கள் தொடர்ந்து அவர் வாய் வச்சதுலேருந்து எல்லாமே நாசமாக போக ஆரம்பிச்சிச்சு. இனிமேலாச்சும் ஒரு நல்ல இயக்குனர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணால் உருப்புறதுக்கு வழி இருக்குது. மகுடம் கொண்டு இவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படம் என்ன லட்சணத்தில் இருக்கும்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இதேமாரி 6வது எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் நண்பர்களே ஜீவா ஹேட்ஸ் ஆஃப் டு ஜீவா. எவ்வளோ சூப்பர் படம்லாம் தமிழ் சினிமாவில் கொடுத்துக்கிறாரு தெரியுங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கட்டுறது தமிழ்லாம் வந்து வேறு லெவல் படம். இவரை தவிர யாருமே நடிக்க முடியாது. ஆனால் இவர் நடிக்கிறதுக்கு அவ்வளோ மறுத்தாராம். இருந்தாலும் அந்த படத்தில் நடிச்சு அவருக்கு ஒரு நல்ல பேர் வந்தது. இவரோட ஆரம்பகட்ட படங்கள்லாம் வந்து ஒரு கல்ட்டு ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். ஒரு நல்ல படம், ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான படம். ஆனால் இவர் எப்போ டவுன்ஃபாலை சந்திக்க ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் பண்ணுறதை விட்டு கம்ஃபர்ட்டான ஃபிலிமை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஜீவா அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பேர் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் எடுத்து டிஃப்ரெண்ட்டாக நடிக்கிற ஒரு ஆளுங்க. அதாவது சிவா மனசுல சக்தி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருந்தாலும் அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது ஜீவா அவர்கள் எல்லாரும் ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவருக்கும் வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணுறாரு, குழந்தை பெற்றுக்கிறார், அப்பாவோட பிஸ்னஸ் இருக்குது, அம்மாவோட பிஸ்னஸ் இருக்குது, ஒய்ஃபோட பிஸ்னஸ் இருக்குது, காசுக்கு குறையலைங்க. இதுக்கு மேலே தமிழ் சினிமாவில் நாங்கள் ஏங்க கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் மோடுக்கும் வந்துட்டார் நம்ம ஜீவா. இந்த ரிட்டையர்மெண்ட் மோடுனால எதுக்கு நடிக்கிறோம், எதுக்கு ஷூட்டிங்க்கு போகிறோம், என்ன பண்ணுகிறோம், சும்மா வேடிக்கை பார்க்க வேணா போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்த காரணத்தினால எந்த படத்தோட கதையும் கரெக்டாக கேட்டு நடிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவரோட சோம்பேறித்தனம் தான் அவரோட டவுன்ஃபாலுக்கே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதையும் தாண்டி நல்ல ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருந்த நம்ம ஜீவா அவர்கள் அதுக்கப்புறம் மொக்க படங்களாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்தோமா, ஜாலியாக 2 டான்ஸ் ஆடினோமா, லவ் சீன் பண்ணோமா, போனோமா அப்படின்ற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி பல படங்கள் கமிட் ஆனார். உதாரணத்துக்கு சுந்தர்சியோட கை கோத்துக்கிட்டு பண்ணார் பார்த்தீங்களா, அன்றைக்கி அவரோட டவுன்ஃபால் காலி. ஸோ அவர் டவுன்ஃபால் ஆகிட்டார். ஸோ இதுக்கு காரணம் அவரோட கம்ஃபர்ட் ஜோன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ப்ளஸ் கொஞ்சம் ஆட்டிடியூடு, அப்பப்போ தேவையில்லாமல் கோவப்படுறது, எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை அவர் செய்கிறனால தான் ஜீவா அப்படின்ற ஒரு நல்ல நடிகரும் தமிழ் சினிமா இழந்து கொண்டே இருக்கிறது. ஜீவா அவர்கள் மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பழைய காலத்தில் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இந்த ராமு, கட்டுறது தமிழ், இந்த மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் மறுபடியும் எடுத்து பண்ணுங்கள். மறுபடியும் ரசிகர்கள் உங்களை ரசிக்கிறதுக்கு மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன நடிகர்களோட கம்பேர் பண்ணால்
நீங்கள் எவ்வளோ நல்ல நடிகர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்டில் இவங்க மட்டும் தான் ஆட்டிடியூடு காமிச்சு அழிஞ்சு போனாங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம நடிகர் சித்தார்த் அவர்களை பற்றி சொல்லலாம், அதுக்கப்புறம் அதர்வா அவர்களை பற்றி சொல்லலாம், எவ்வளோ பேரை சொல்லலாம். நம்ம சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோவில் இது மட்டும் போதும். இவங்கள பற்றி நீங்கள் நினைங்க, நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்கள். இவனுங்கெல்லாம் ஏன் இப்படி உருப்பிடாமல் போனானுங்கன்ற மாதிரி நான் சொல்கிறதையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதும் ஒன்றா இருந்ததுன்னா இவங்களோட டவுன்ஃபாலுக்கு இதான் காரணம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை போதையா இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை, இந்த வீடியோ கேட்குறதோடு விட்டுறேன்னா ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.